ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அந்த காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மோஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். இது சில இடத்துல தான் இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க அது என்ன காம்பினேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மோஸ்ட்டாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் இந்த காம்பினேஷனில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணும்போது இன்னும் இதுக்கு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்புறம் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரெண்டுமே செம்ம காம்பினேஷன். அது இவங்க ஸ்டைலில் சௌராஷ்டிரா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. பொங்கல் வித் சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க. பொங்கல் வித் தக்காளி சட்னி சாப்பிட்ருக்கீங்களா? பொங்கல் வித் தக்காளி சட்னி காம்பினேஷன் அப்படி இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போதும். அதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நாங்கள் எப்பயுமே சட்னி செஞ்சுட்டு தாளிக்க மாட்டோம், தாளிச்சுட்டு தான் சட்னி செய்வோம். அதனால ஃபர்ஸ்ட் தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ சட்னிக்கு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், 2 வெங்காயம், 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கணும். இதை நல்லா வணக்கிறதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கிட்டா தான் ஈஸியாக வணங்கும். உப்பு சேர்த்தாம நம்மளால ஈஸியாக வணக்க முடியாது. உப்பு சேர்த்துனா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா வணக்கிட்டு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் மோஸ்ட்டாக நாங்கள் எல்லா சட்னிக்குமே சேர்த்திடுவோம். பெருங்காயத்தூள் சேர்த்து சட்னி செய்யும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வரமிளகா போட்டு சட்னி செஞ்சிடலாம். அவ்வளோதான். இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியும் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பும் போட்டு ஊற வச்சுட்டேன். இது ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டால் போதும், நல்லா வெந்துடும். உப்பு மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன், வேற எதுவுமே சேர்த்த மாட்டேன். அது கூட உப்பு மட்டும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டு சாப்பாடு மசிச்சு விட்டுட்டு நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, முந்திரி இது 4ம் போட்டு தாளிச்சு அப்புறம் கடைசியாக நெய் ஊற்றினா அவ்வளோதான். சூப்பரான பொங்கலும் தக்காளி சட்னியும் ரெடி.